السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அளப்பெரும் கருணை இந்த சங்கை மிக்க மாதத்தின் அமல்களை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றேன். இந்த அருளுடைய மாதத்தின் பாதியை கடந்து விட்டோம், மீதியும் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆதமுடைய பிள்ளைகளின் எல்லா செயல்பாடுகளும் அவர்களுக்குரியது, நோன்பு எனக்குரியது, எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நோன்பு நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள், பலாபலன்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அது ஏராளமாக, தாராளமாக அல்லாஹ்வால் வாரி வழங்கப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஹதீஸ், உயிர் தியாகியை விட அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஷஹீதை விட நோன்பாளிக்கு முதலிலே சொர்க்கத்தின் கதவு திறக்கும் என்ற ஹதீஸ் ஆகும். ஒரே நேரத்தில் இருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். பிரபலியமான ஹதீஸ் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கம் நிலை பெற வேண்டும், சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை அர்ப்பணித்து உயிர் தியாகி ஆகிவிட்டார். அவரோடு களிமா சொன்ன இன்னொருவர் ஒரு வருட காலம் வாழ்ந்து சாதாரணமாக மரணிக்கின்றார். இவ்விருவருக்கும் உற்ற நண்பராக தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற சஹாபி இருக்கின்றார். ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்த அந்த இருவருக்கும் உற்ற தோழராக இருக்கக்கூடிய தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். 3 பேரும் சொர்க்கத்தின் வாசலிலே நிற்கிறார்கள். சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. வந்தவர் ஒரு வருடம் சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக மரணித்தாரே, அவரை உள்ளே அழைத்து சென்றார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம். ஒரு வருடத்திற்கு முன்பே ஷஹீதான இவரை விட்டுவிட்டு ஒரு வருடம் வாழ்ந்து சாதாரணமாக மௌத்தான அவரை கூட்டிச் செல்கின்றார்களே என்று. பிறகு வந்து உயிர் தியாகியை அழைத்து சென்றார். 3வதாக நம்மையும் அழைத்து செல்வார்கள் என்று தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் காத்திருந்தார்கள். கதவு திறந்தது. வானவரும் வந்தார். உங்களுக்கு இங்கே வரக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை, உலகத்திலே உங்களுடைய வாழ்நாள் பாக்கி இருக்கிறது, ஆகவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவர்கள் விழித்தும் விட்டார்கள். இந்த கனவை பற்றி தன்னுடைய சக தோழர்களிடம், நபி தோழர்களிடம், சஹாபாக்களிடம் சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். அது எப்படி கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்திற்கு முதலில் செல்ல வேண்டிய அவர் தாமதமாகவும், சாதாரணமாக வாழ்ந்து மரணித்த அவர் முதலாவதாகவும் சென்றார் என்று வியப்பாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். என்ன விஷயம் என்று கேட்டபோது இவ்வாறு சொன்னவுடன், இதில் என்ன வியப்பு இருக்கிறது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, அவர் ஒரு வருடம் கூடுதலாக வாழவில்லையா, ஒரு வருடத்தின் 1 மாத நோன்பை நோற்கவில்லையா? நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த ஒரு வருடத்தின் 1 மாத நோன்பை அவர் நோற்கவில்லையா? ஆகவே இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு வருட காலம் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அந்த வாழ்வை
அவர் இபாதத்துகளிலே கழித்திருக்கிறார். குறிப்பாக அந்த நோன்பு மாதத்திலே நோன்பை வைத்திருக்கிறாரே, அதுதான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நோன்பு எனக்குரியது, எனக்கு மட்டுமே உரியது என்று சொன்னானே, அந்த நோன்பு ஒரு வருடம் நோற்ற நோன்பு உயிர் தியாகியை விட முன்னால் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது என்றால், நமக்கு பல வருடங்கள் வர வேண்டும், வாழ வேண்டும், பல நோன்புகளை வைக்க வேண்டும். அந்த நோன்பு தக்வா உடையதாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு நன்மைகள் அதிகமாக்கப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹயாத்தை நீட்டிப்பாக்கி வைக்க வேண்டும். ஆனால் நாம் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பா என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பாக இருந்தால் உயிர் தியாகியை விட அந்த கூலி மகத்தானதாக, முந்தியதாக, சொர்க்கத்துக்குள்ளே வேகமாக நம்மை நுழைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த நோன்பு சடங்காக, சம்பிரதாயமாக, ஏதோ நோன்பு மாதம் வந்தது, ஒரு 14 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் இருந்தோம் என்று சடங்காக, சம்பிரதாயமாக நம்முடைய மாகுல் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாமல், எந்த அல்லாஹுடைய பயத்தையும் அது ஏற்படுத்தாமல் அந்த நோன்பு நம்மை கடந்து செல்லும் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு எனக்குரியது, எனக்கு மட்டுமே உரியது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எவர் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, அதன்படி செயல்படுவதை விடவில்லையோ, மடத்தனமான காரியங்களை, மடத்தனமான விஷயங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களோ, இவர்கள் பசியோடு இருப்பதால், தாகத்தோடு இருப்பதால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்பொழுதுமே தேவைகள் அற்றவன். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவைகள் அற்றவன். லம் யலித், அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. நோன்பை அவன் தன்னுடைய பிரத்யேகமான மஹப்பத்தாக, வஹப்பாக அடியார்களுடைய நோன்பை எடுத்துக்கொள்கிறான். அந்த நோன்புக்கு அபரிமிதமான நற்பாக்கியங்களை, நன்மைகளை வழங்குகிறான். அந்த நோன்பு அல்லாஹ் சொன்ன நோன்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோன்பை நம்மிடம் விரும்புகிறான் என்றால் அவனுடைய பயத்தோடு நோக்கக்கூடிய நோன்பை. பகல் காலமானாலும் நோம்புடைய இரவு காலமானாலும் நாம் இச்சைகளுக்கு போய்விடக்கூடாது. மடத்தனமான காரியங்களிலே பார்வைகளை ஈடுபடுத்திவிடக்கூடாது. பொய்யாக கதை எழுதுகிறான், கற்பனையாக கடவுளர்களை உண்டு பண்ணுகிறான், அதை சீரியல்களாக, நாடகங்களாக போடுகிறான். அவைகளெல்லாம் பார்க்கும்போது அவனே அதில் டைட்டிலும் கொடுக்கிறான். இந்த கதையில் வரும் சம்பவங்கள், பாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவதல்ல, இவைகளெல்லாம் கற்பனை, பொய்யாக புனையப்பட்ட வேண்டும். அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம், அவருடைய திக்ரிலே இருக்க வேண்டிய நாம், அவனுடைய இபாதத்திலே இருக்க வேண்டிய நாம், நோன்பை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்தால், சின்ன திரை பெரிய திரை விருந்துகளை கண்களுக்கு வழங்கினால் கண்ணுடைய நோன்பு போய்விடுகிறது. ஆகவே பார்வைகளை நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பேணுதலாக இருக்க வேண்டும். நாவால் பொய் சொன்னால், புறம் பேசினால், அவதூறு பரப்பினால், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசினால், கூக்குரலிட்டு சச்சரவு செய்தால், இப்படி அல்லாஹ் தடுத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தை இந்த நாவு செய்யுமோ அந்த நாவும் நோன்பை இழந்து விடுகிறது. நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும்,
எல்லா விதத்திலும் நாவு கேட்பதை பதிவு காது கேட்பதை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த செவி புலனையும் நாம் பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே இருக்கும் அழுக்காறுகள் அகற்றப்பட வேண்டும். உள்ளத்திலே இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் நீக்கப்பட வேண்டும். உள்ளத்திலே நீங்கள் தப்பான எண்ணங்களை, பாவமான எண்ணங்களை எண்ணினாலும் அதை வெளியாக்கினாலும், நாவிலே வெளியாக்கினாலும் ரெண்டும் அல்லாஹ்வுக்கு சமம்தான். எண்ணக்கூடிய எண்ணங்களிலே சில பாவமாக இருக்கிறது, தப்பான எண்ணமாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் உங்களை தண்டிப்பான். ஆகவே எண்ணக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் இஹ்லாஸானதாக, தூய்மையானதாக, நல்ல எண்ணமாக, அவர்கள் அப்படி போக வேண்டும், இவர்கள் இப்படி போக வேண்டும் என்ற எண்ணாத எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக, அல்லாஹ் ஆழம் அனைவரையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். அகிலத்தோர் அனைவரையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும், எங்களையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த நோன்பு இருந்தால் நம்முடைய நம்முடைய இருதயமும் நோன்பு வைக்கிறது. ஆக வாய் காய்ந்து வயிறு காய்ந்து இருப்பதல்ல நோன்பு, நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குவது நோன்பு. ஆன்மீக பயிற்சியாகும் இந்த நோன்பு. வீணானவற்றில் மூழ்காமல் நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். இபாதத்துடைய மாதம் இது. இரவு வணக்கங்களை வழங்குகின்ற நாம், பகலெல்லாம் நோன்பு வைக்கின்ற நாம் வீணானவற்றிலே மூழ்கிவிடக்கூடாது. நாளை மறுமையில சக்கர் என்ற கடுமையான நரகத்திலே அந்த சக்கர் நரகவாசிகள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன தெரியுமா? சொர்க்கவாசிகள் அவர்களை பார்த்து கேட்பார்களாம், மா ஸலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற கடுமையான நரகத்திற்கு, சுகபோகங்கள் நிறைந்த சொர்க்கங்களிலே ஃபிர்தௌஸ் எவ்வளவு உயர்வானதோ அதுபோல வேதனைகள் நிறைந்த நரகத்திலே, அதாபுகள் நிறைந்த நரகத்திலே, இந்த உலக உபயோகத்துக்காக தரப்பட்டிருக்கின்ற நெருப்பை விட 70 மடங்கு வீரியமான அந்த நெருப்பிலே சக்கர் என்ற நெருப்பு கடுமையான நெருப்பு. மா ஸலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் வர காரணம் என்ன என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து, சக்கர்வாசிகளை பார்த்து கேட்கும்போது அந்த சக்கர்வாசிகள் சொல்லுவார்கள், காலூ லம் நக மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை, துனியாவிலே வாழ்ந்தோமே, வணங்குவதற்காக படைக்கப்பட்டோமே, ஒமா ஹல்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று எங்களை படைத்த ரப்பை நாங்கள் வணங்கவில்லை என்றும் நாம் பார்க்கின்றோம். நான் தொழுகை வைக்கும் பள்ளிவாசல்களிலே பார்க்கின்றேன். ஃபர்லுக்கு, இஷாவுடைய ஃபர்லுக்கு வராதவர்கள் ஆர்வமாக இரவு தொழுகைக்கு வருகிறார்கள். இந்த நோன்பு மாதத்திலே ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோடு, அதுவும் பள்ளிவாசலிலே தொழுதால் ஒன்றுக்கு 27 மடங்கு சாதாரண நாட்களில் என்றால், இந்த நோன்பு மாதத்திலே எவ்வளவு பல மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதை மறந்து, கடமையை மறந்து இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரவு தொழுகையை நீங்கள் தொழுதால் நன்மை, தொழாவிட்டால் குற்றமில்லை, அது பாவத்திலே வந்து விடாது. ஆனால் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையும் எவர் விடுகிறாரோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபிராகி கொண்டிருக்கிறார். காவிர்களுக்கும் நமக்கும் இடைப்பட்ட ஒப்பந்தம், அவர்கள் தொழமாட்டார்கள், நாம் தொழுவோம். ஃபஜ்ரு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 நேர ஃபர்லான தொழுகைகளை தொழுவர் வெற்றி பெற்று விட்டார். நாளை மறுமையிலே அல்லாஹ் தொழுதாயா என்ற முதல் கேள்வியை கேட்பானே, அதற்கு சரியான பதிலை வைத்திருப்பார். ஏனென்றால் இந்த தொழுகை, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா,
நிச்சயமாக இந்த தொழுகை மோமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. சடங்காக சம்பிரதாயமாக இரவிலே தொழுது, இரவு தொழுகையை தொழுது நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றிக் கொள்ளலாம், அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெற்றுவிடலாம் என்றால் அது ஒரு காலம் முடியாது. ஃபர்லான தொழுகைகள், அந்த தொழுகையை தொழாதவர்கள் எவ்வளவுதான், எத்தனை ரக்காத்துகள் தான் உபரியான நபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுதாலும் அவர்களிடமிருந்து அது ஏற்கப்படாது. காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. நாங்கள் நன்றாக பசி வருவதற்கு முன்னாலே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த வேலை 3 வேளை என்றால் 5 வேளை என்றால் அதற்கு தக்க நாங்கள் உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். பசித்து ஒருவர் வந்து உணவு கேட்டால் கொடுக்கவில்லை. அவர் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். அல்லாஹ் நாளை கேட்பான், நான் பசியோடு உன்னிடம் வந்தேனே, எனக்கு உணவளித்தாயா? அகிலங்களின் அதிபதியே, அனைவருக்கும் உணவளிப்பவனே, உனக்கு பசியா என்று இவன் கேட்பான். ஆமாம், நான் தான் அந்த ஏழையை பசியோடு உன்னிடம் அனுப்பினேன். அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கே உணவளித்தவனாகி இருப்பாய். ஆடை இல்லாமல் வந்தவனுக்கு ஆடை அளித்திருந்தால், தாகத்தோடு வந்தவனுக்கு தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னையே கண்டிருப்பாய். எனக்கு அளித்ததாக ஆகிவிடும். அது சொல்லுகிறார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இன்று வீணானவற்றில் மூழ்கி கிடப்பவர்கள் ஏராளம் தாராளம். கண்ணுக்கு கெடுதி, உள்ளத்துக்கு கெடுதி, உடலுக்கு கெடுதி, சீரழிவுக்குரிய சீரியல்கள், நாடகங்கள், சினிமாக்கள், அருவருக்கத்தக்க பாடல்கள், இசைக்கருவிகளோடு எல்லா வெளியிலே கொண்டு போய் சேர்க்கிறது. இப்பொழுது IPL என்று வைத்திருக்கிறார்கள். இதோடு தேர்தலும் சேர்ந்து கொண்டது. இந்த மாதத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் அவனுக்கு சோதனையாக இத்தகைய காரியங்கள் எல்லாம் வந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது, தடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். அத்தகைய வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு உள்ள பட்டியலிலே நாம் சேர்ந்து விடக்கூடாது. கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள். அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணானவற்றிலிருந்தும் அவர்கள் விலகி இருப்பார்கள். இது நமக்கு தேவையில்லாதது, இது நம்ம பார்க்கக்கூடாதது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற காட்சிகளை, காமெடிகளை, நாடகங்களை, சினிமாக்களை நீங்கள் பார்க்காமல் இருந்தால் அல்லாஹ் அரியா புறத்திலிருந்து மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அந்த வாழ்க்கையிலே உள்ள மகிழ்ச்சி, அந்த வாழ்க்கையிலே உள்ள பூரிப்பு, அந்த வாழ்க்கையிலே உள்ள நிம்மதி, அந்த வாழ்க்கையிலே உள்ள புலகாங்கிதம் எதிலும் கிடையாது. சிரிப்புக்காக சில பேர்கள் காமெடிகளை பார்ப்பது உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான். யாருக்கு கேடு அல்லாஹுடைய தூதரே? 3 முறை சொல்லுகிறீர்களே. மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு கேடுதான். ஆக பொய்யானவைகளை எல்லாம், எவர் பொய்யான பேச்சு, பொய்யான நடவடிக்கைகளை, மடத்தனமான காரியங்களை விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதால், தாகித்திருப்பதால் எனக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதோடு வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், இந்த மறுமை நாளை, கியாம நாளை, யுகமுடிவு நாளை, தீர்ப்பு நாளை
கெட்டவர்களுக்கு நரகம் உறுதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நாளை, நல்லவர்களுக்கு சொர்க்கம் உண்டென்று உறுதிப்படுத்தப்பட்ட நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். ஆம், நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். அந்த நாளை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஈமான ஒரு ஓரத்திலே இருந்தது. மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு, கபருடைய வாழ்க்கை இருக்கு, மறுமை வாழ்க்கை இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது கொஞ்சம் லேசா ஓரத்தில் இருந்தது. அல்லாஹுடைய பயம் இல்லாத காரணத்தால் இவ்வுலக வாழ்க்கையிலே, இம்மை வாழ்க்கையிலே மறுமைக்கான சேகரத்தை சேகரிப்பவர்களாக நாங்கள் இல்லை. அதை புறந்தள்ளி பொய்யாக்கி கொண்டிருந்தோம். எதுவரை தெரியுமா? ஹத்தா அதானல் யகீன். எங்களிடம் உறுதியான அந்த மௌத்து வரும் வரையிலும் நாங்கள் இப்படியே இருந்தோம். மாகுலை மாற்றிக் கொள்ளவே இல்லை. இது போன்ற நோன்புகள், இது போன்ற ரமலானுடைய மாதங்கள், இது போன்ற பகல்கள், இது போன்ற இரவுகள் நம்மை மாற்றவில்லை என்றால் எப்பொழுது நாம் மாறுவோம்? எது நம்மை மாற்றும்? அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவனுடைய பயத்தை, பயம் சார்ந்த விஷயங்களைத்தான் அவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். சடங்கை எதிர்பார்க்கவில்லை, சம்பிரதாயத்தை எதிர்பார்க்கவில்லை. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் தக்குவாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தக்குவா கூறிய பயிற்சியாகத்தான் இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கிறான். இது மட்டுமல்ல, இந்த நோன்பில் மட்டும் இரையச்சம் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறான். இரையச்சம் உடையவர்கள் ஆகலாம் என்று சொல்லுகிறான். ஆனால் எல்லாவற்றிலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்குவாவை. நோன்பிலும் எதிர்பார்ப்பது தக்குவாவை, ஹஜ்ஜிலும் எதிர்பார்ப்பது தக்குவாவை, தொழுகையிலும் எதிர்பார்ப்பது தக்குவாவை, தான தர்மங்களிலும் எதிர்பார்ப்பது தக்குவாவை. நீங்கள் அறுத்து பலியிடுகிறீர்களே, அதிலும் எதிர்பார்ப்பது தக்குவாவை. அப்ப அத்தகைய தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த நோன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஏறத்தாழ 14 மணி நேரங்கள் ஹலாலான உணவு இருக்கிறது, குடிப்பு இருக்கிறது, ஹலாலான தாம்பத்திய உறவுக்கான கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார். அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக, அல்லாஹுக்காக நாம் நோன்பு இருக்கிறோமே. அல்லாஹ் சொன்னதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், நம்முடைய பொருளையே நாம் விளக்கப்பட்டதாக ஆக்கி கொண்ட நேரத்தில் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்போமா? அபகரிக்க மனம் வருமா? அப்படி மனம் வந்தால் தக்குவா இல்லை. இப்படித்தான் எந்த ஒரு விஷயம் ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்டவர்கள் நாம். ஷைத்தான் நம்மிலே ஊடுருவி நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய நோன்புகளை எல்லாம் அல்லாஹ்விடம் எந்த கூலியும் பெற முடியாத அளவுக்கு ஆக்க பார்ப்பான். இருந்தாலும் அடிக்கடி நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கில் இருந்தோம் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை, அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தௌபா என்பது தக்வாவின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் இறைவனிடம் நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், மன்னிப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டவன். ஆகையினால் இந்த நோன்பு மாதம் இதிலே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் அஸ்ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, உங்கள் முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை நீங்கள் பிடிப்பதன் மூலமாக இரையச்சமுடையவர்களாகலாம். பாதிற்கு மேல் நோன்பு சென்று விட்டது, எந்த அளவுக்கு நமக்கு இரையச்சம் அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பயம் வந்ததா? நம்மளுடைய சாதாரண நடைமுறைகளிலே சில மாற்றங்கள் வந்ததா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஸிஈன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள்.
அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்களுக்கு இந்த தொழுகை பெரும் பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு வேலைகளை எளிதாக செய்வார்கள், ஒரு ருக்கு செய்ய முடியாது, ஒரு சஜிதா செய்ய முடியாது. ஆக இரையச்சமுடையவர்களுக்கு, உள்ளச்சமுடையவர்களுக்கு இந்த தொழுகை ஆர்வமாக இருக்கும். அடுத்த தொழுகை எப்பொழுது, என்னுடைய ரப்பை நான் வணங்கக்கூடிய அந்த நேரம் எப்போது, பக்தி எப்போது, பாங்கி எப்போது என்ற அந்த ஆர்வத்திலே இருக்கக்கூடிய நிலை இரையச்சத்தோடு தொழக்கூடியவர்களுக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறானே திருமறை குர்ஆனிலே, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? உள்ளச்சத்தோடு தொழுபவர்கள் அல்ல. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுராஊன், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளர்களுக்கு கேடுதான், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமாக, பொடுபோக்காக, சோம்பலாக, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக இருப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருடர்களில் எல்லாம் மிக மோசமான திருடர்கள் தொழுகை திருடர்கள். அல்லாஹுடைய தூதரே, தொழுகையிலே எவ்வாறு திருட முடியும்? அவருடைய நிலைகளை, கியாம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை, ருக்கூகளை, சஜிதாக்களை, குர்ஆனை தரத்திலாக ஓதுவதை எவர் முறையாக செய்யவில்லையோ, கோழி கொத்துவது போல் கொத்துகிறார்களோ அவர்கள் தான் தொழுகையிலே திருடக்கூடியவர்கள். ஆக உள்ளச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தக்வாவோடு தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் அடியார்களிடம் எதிர்பார்ப்பதோடு அதற்குத்தான் கூலியையும் வைத்திருக்கிறார். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா. ஹஜ்ஜிக்கா செல்கிறீர்களா? ஹஜ்ஜிக்கான கட்டமுதுகளை, கட்டச்சுவர்களை, தயாரிப்புகளை எல்லாம் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொலைதூர பயணம் அது. அந்த பயணத்திற்கு வேண்டியவைகள் எல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தயாரிப்புகளில் எல்லாம் மிகச் சிறந்ததாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? தக்வா, அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம்தான் உங்களுக்கு நீங்கள் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகளை எல்லாம் விட அதிகமாக இருக்க வேண்டும். வத்தகூனி யா உலில் அல்பாப், என்னையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அறிஞர் பெருமக்களே என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார்? அறிஞர்கள், மேதைகள். அல்லாஹுடைய பயம் இல்லாமல் இருப்பவர்கள் அறிஞர்களானாலும் முட்டாள்கள். தக்வா உடையவர்கள் தான் மேதைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா யஹ்ஸல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் உலமாக்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். எவரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படாமல் பட்டம் வாங்கியிருக்கிறார்களோ, உலமாக்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே பெயர் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தக்வா இல்லாவிட்டால், அல்லாஹுடைய பயம் இல்லாவிட்டால் அவர்களெல்லாம் ஜாஹில், முட்டாள்கள். அல்லாஹுடைய பார்வையில் அப்படித்தான். பட்டமும் வாங்கி, குர்ஆனையும் நல்லபடி கற்று, ஹதீஸுகளையும் கற்று, தானும் அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களே, அவர்கள் தக்வாவிலே ஒருபடி மேல், இறை அச்சத்திலே ஒருபடி மேல். அவர்களுக்கு நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் கிடைக்கும். ஆனால் எவன் ஒருவன் ஊருக்குத்தான் உபதேசம் என்று ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல், அல்லாஹுடைய பயம் இல்லாமல் மன இச்சைப்படி, சரீர இச்சைப்படி வாழ்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையிலே என்ன தண்டனை தெரியுமா? மலக்குகள் ஒருவரை கொண்டு வருவார்கள், ஓங்கி வீசுவார்கள். அதாவது எந்த அளவுக்கு பலம் கொண்டு வீச முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக அந்த மனிதன் நரகத்திலே வீசப்படுவார். வீசப்பட்டவுடன் அவனுடைய குடல் வெளியே வந்துவிடும். குடல் வெளியே வந்தவுடன் அவன் அப்படியே அந்த குடலை இழுத்து கொண்டு நரகிலே சுற்றுவார். நாம் செக்கு மாடுகளை பார்த்திருப்போம், எப்படி அந்த செக்கை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்குமே, அதுபோல குடலை இழுத்து கொண்டு நரகத்திலே சுற்றுபவனை பார்த்து மற்றவர்கள் கேட்பார்கள், ஏனப்பா நீ உலகத்திலே வாழும்போது நன்மையை ஏவினாயே, தீமையை தடுத்தாயே, உனக்கா இந்த நிலை? ஏற்காத நாங்கள் எல்லாம்
குறைவான தண்டனை அனுபவிக்கிறோம் என்றால், ஏற்றிருந்த நீ, மக்களுக்கு எடுத்துச் சொன்ன நீ, நன்மையை ஏவிய நீ, தீமையை தடுத்த நீ, இத்தகைய மோசமான வேதனைக்குரியவனாக ஆனதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும்போது அவன் சொல்லுவான், மக்களுக்கு நன்மையை நான் ஏவினேன், எந்த நன்மையை நான் ஏவினோ அந்த நன்மையை நான் செய்யவில்லை. மக்களுக்கு தீமையை தடுத்தேன், எந்த தீமையை தடுத்தேனோ அந்த தீமைகளை சர்வசாதாரணமாக நான் செய்து கொண்டிருந்தேன். அதன் காரணமாகத்தான் எனக்கு இத்தகைய தண்டனை. நம்மால் எத்தனையோ பேர்கள் ஹிதாயத்து பெற்றிருக்கலாம், அவர்களுடைய நிலைகளை மாற்றி அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக தங்களுடைய வணக்க வழிபாடுகளால் ஆகியிருக்கலாம். அல்லாஹ் என்ன கொண்டு இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போறாங்க பாரு, என்னையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிடு என்றால், உன்னை கொண்டு அத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போறாங்களே, அவர்கள் செய்த நல்லவைகளை நீ செய்தியா? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் என்பது சாதாரணமானது அல்ல, நிரந்தர வாழ்க்கை, இளமையான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, வயோதிகமே இல்லாத வாழ்க்கை, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை, மரணமும் இல்லாத வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கைக்கான சேகரங்களை இங்கே நாம் இறையச்சத்தோடு சேகரிக்க வேண்டும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த இறையச்சமுடையவர்கள், அந்த அல்லாஹுடைய நல்லடியார்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். திடீரென விழித்து தூக்கத்தை தொலைத்து விழாப்புறங்களை உயர்த்தி அல்லாஹ்விடம் அச்சத்தோடும் ஆதரவோடும் பிரார்த்திப்பார்கள், துஆ செய்வார்கள். அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாது, நரகத்திலே போட்டு விடாதே, நீ சகல உரிமையும் பெற்றவன், எங்களை நரகத்திலே போட்டு விடாதே, எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்று அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்ற பயம், அல்லாஹ் மன்னிப்பான், சொர்க்கத்தை தருவான் என்ற ஆதரவு, நம்பிக்கை அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் தாராளமாக அல்லாஹுடைய திருப்திக்காக செலவும் செய்வார்கள். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ் மீது கொண்ட மஹப்பத்தின் காரணத்தினாலே, நேசத்தின் காரணத்தினாலே, அல்லாஹுடைய நேசர்களாகிய நல்லடியார்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அநியாயமாக சிறையிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் செலவு செய்வார்கள், உணவளிப்பார்கள். இன்னமா நுத்இமு லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம், செலவு செய்வதெல்லாம் நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுடைய திருமுகத்துக்காக, அவனுடைய திருமுகத்துக்காக. நாளை மறுமையிலே முகங்கள் எல்லாம் சுண்டிவிடுமே, கருத்து விடுமே, ஒவ்வொருவரும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்பார்களே, அந்த நாளை பயந்து இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. நிச்சயமாக அந்த நாளை பயந்து, தாய் மகனை விட்டு ஓடக்கூடிய நாள், தந்தை பிள்ளையை விட்டு ஓடக்கூடிய நாள், உயிர்காப்பான் தோழன் என்பார்கள், தோழன் தோழனை விட்டு ஓடக்கூடிய நாள், அந்த நாளை பயந்து நாங்கள் உங்களுக்காக அளிக்கின்றோம் என்று சொன்னால், அப்பொழுது எந்த அளவுக்கு அவர்களிடம் அந்த இறையச்சம், அல்லாஹுடைய பயம் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். லையனால் அல்லாஹ் திமாவுஹா லையனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலா கீய நாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த பலி பிராணியின் குர்பானி கொடுக்கிறீர்களே, உலகியா கொடுக்கிறீர்களே, அதனுடைய பிராணியின் இரத்தமோ மாமிசமோ ஒருபோதும் அல்லாஹ்வை அடைவதில்லை. அப்படியானால் எதுதான் அடைகிறது? உங்களுடைய தக்வா, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும். இறையச்சத்தின் காரணத்தினால்தான், அல்லாஹ்வை பயந்ததின் காரணத்தினால்தான், அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்க வேண்டும் என்று காவிர்கள் நிர்பந்தித்த நேரத்திலே
அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்குரியவனாக இருக்க அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் எப்படி வணங்குவோம்? அல்லாஹுடைய பயம் எங்களுக்கு இருக்கும் வரை எங்களை அசைக்க முடியாது என்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்திற்காக முதலிலே உயிர் நீத்த பெண்மணி, சல்லடை கண்களாக ஈட்டிகள் அம்புகள் எய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தினாலே, மற்றவர்களுக்கு பயப்படாமல், அவர்கள் தரக்கூடிய தண்டனைகளுக்கு பயப்படாமல், அவர்கள் வாங்கக்கூடிய உயிர் போனாலும் பரவாயில்லை என்றவர்கள் அல்லாஹுடைய தக்வாவோடு இருந்தார்கள். அவர்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கால்களிலும் கயிறுகள் கட்டப்பட்டு எதிரும் புதிருமாக ஒட்டகைகள் நிறுத்தப்பட்டு, இப்பொழுது இந்த ஒட்டகைகளை நாங்கள் ஓட்டிவிட்டால் உன்னுடைய கவடு கிழிந்து நீ சாவாய், லாத்து உஸ்ஸா மனாத் ஹூபல் எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்கிறது என்று சொல், எங்களுக்கு பயந்து விட, எங்களுடைய தண்டனைக்கு பயந்து விட என்றார்களே. அப்பொழுது அவர்கள் பயப்பட்டார்களா? அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒட்டகைகள் எதிரும் புதிருமாக விரட்டப்பட்டன. அவர்களுடைய கவடு கிழிக்கப்பட்டு ஷஹீதானார்கள். எல்லாம் இறைச்சம், அல்லாஹுடைய தக்வாவுடைய ஒருவரை ஷைத்தான் கிட்டே நெருங்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்திலே. அப்படி நெருங்கினாலும் உடனே அவர்கள் விழிப்படைந்து விடுவார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. என்னுடைய இறையச்சமுடைய நல்லடியார்களிடத்தில் சில சம்பவங்கள் நடந்து விட்டாலும், அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டாலும், அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை மனப்பூர்வமாக நினைக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் முடியும்? இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து அந்த பாவமான காரியத்திலேயே தரி பெற்றிருக்க மாட்டார்கள். என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள், அந்த பாவத்திலிருந்து விலகி விடுவார்கள். பாவத்திலிருந்து விலகுவதற்குரிய சரியான காலகட்டம் இந்த நோன்பு மாதம். இன்னும் பல நோன்புகள் நமக்கு வர வேண்டும், நாம் வாழ வேண்டும், அல்லாஹுக்கு உகந்த நல்ல வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் நம்மிலே எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்திலே, சென்ற வருடத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த வருடத்திலே நம்மிலே இல்லை. அதையெல்லாம் மனதில் கொண்டு அல்லாஹுடைய இந்த கூலி கொடுக்கக்கூடிய நோன்பை அவன் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களையும் என்னையும் கேட்டுக்கொண்டவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.